வணக்கம் நண்பர்களே. பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன, அதற்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும், இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்ட்ரோச்சரம். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அஸ்ட்ரோச்சரம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன, எந்த கிரகத்தினால அது உருவாகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது 2 கிரகத்தினால உருவாகுது. மன்னவன், பொன்னவன், ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானும், கொடியவன், ஆயுள் காரகன், கர்ம காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவானும் சேர்றதுனால உண்டாகிற தோஷம் தான் பிரம்மஹத்தி தோஷம். அதாவது குரு பகவானும் சனி பகவானும் ஒரே வீட்டில், ஒரே கட்டத்தில், அதாவது ஒரே ராசியில் சேர்ந்து இருந்தாலோ, அல்லது குரு பகவானும் சனி பகவானும் சமசப்தமமாக, அதாவது குரு பகவானுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சனி பகவானும், சனி பகவானுக்கு நேர் 7ஆம் வீட்டில் குரு பகவானும் இருந்து ஒருவர் பார்த்து கொண்டாலுமே இந்த தோஷம் உண்டு. அதாவது குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் தோஷம், ஒருவர் பார்த்தாலும் தோஷம். அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். குருவும் சனியும் இணைவதால் ஏற்படக்கூடிய தோஷம். சரி சார், பிரம்மஹத்தி தோஷத்துக்கு முன்னாடி கிரக அமைப்பு சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் அந்த ஜாதகரை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் பலவித கஷ்டங்களை கொடுக்கும். குறிப்பாக படிப்பு, கல்வியில் தடையை கொடுக்கும். அப்படியே படித்து முடித்தாலும் சரியான வேலை கிடைக்காது, உரிய அங்கீகாரம் கிடைக்காது, திறமை இருந்தும் சரியான வேலை கிடைக்காம திண்டாடுவாங்க. தொழிலில் நஷ்டம் வரும். அதே குறிப்பாக தொழிலில் பார்த்திங்கன்னா சரியான வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, சரியான வேலை கிடைக்காது. அப்படியே வேலை செஞ்சாலும், வேலை கிடைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், அதாவது இவங்க உழைக்கிறதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்காது. இவங்க உழைக்கிறது அதிகமாக இருக்கும், அதுக்கு உண்டான ஊதியம், சம்பளம், இன்கம் கம்மியாக இருக்கும். வேலையில் பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனை, தொழில் நஷ்டம், இது மாதிரி வேலை தொழிலில் அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்கும். திருமணம் ஆகிறதே பிரச்சனை, தாமத திருமணம் கொடுக்கும், திருமணம் ஆன பிறகும் பிரச்சனைகளை கொடுக்கும். கனவு தொல்லை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம், குழந்தை பிறக்கிறதையும் தடையை ஏற்படுத்தும் இந்த பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா குரு புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகன் குருவோட சனி பகவான் இணையும் போது தாமதப்படுத்தும், குழந்தை பிறக்கிறத தாமதப்படுத்தும், புத்திர தடை ஏற்படுத்தும். இதே மாதிரி ஜாதகரை முன்னேற விடாமல், அவருக்கு எல்லா திறமையும் இருந்தும் அந்த ஜாதகரை முன்னேற விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனால சார் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உருவாகுது அப்படின்னா, நம்ம அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் அந்த பிரம்மஹத்தி தோஷம் யார் இருக்கோ அந்த ஜாதகர் போன ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கோ, விலங்குகளுக்கோ, குருமார்களுக்கோ, குறிப்பாக பிராமணர்களுக்கோ, கோவில்களுக்கோ ஏதாவது தீங்கு செஞ்சுருப்பாங்க. யார் அந்த ஜாதகர் செஞ்சிருப்பார் அப்படின்னா, அந்த ஜாதகரோட முன்னோர்கள், மூதாதையர்கள், அந்த ஜாதகரோட அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி அம்மா வகையில், அப்பா வகையில் மூதாதையர்கள் அந்த குருமார்களுக்கு, கோவில்களுக்கு, பிராமணர்களுக்கு, பிரம்மனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு தீங்கு செய்வதனால் ஏற்படக்கூடிய தோஷமே இந்த பிரம்மஹத்தி தோஷம். இந்த தோஷம் இருந்தால் எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிம்மதி இருக்காது. தொழில், வேலை, வியாபாரம், திருமணம், குழந்தை, இது மனிதனோட முக்கியமான அத்தனை விஷயத்துலையும் கையை வைக்கும் இந்த தோஷம். முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஜாதகரை யோசனை பண்ண வச்சு, அப்பேற்பட்ட கொடுமையான தோஷம் தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம். சரி சார், இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் திருவிடை மருதூர்னு இருக்குது. கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் திருவிடை மருதூர், அங்கே மகாலிங்கேஸ்வரர் கோயில்னு பெரிய சிவன் கோவில் இருக்குது. பழமையான கோவில், சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. மகாலிங்கேஸ்வரர் கோயில் திருவிடை மருதூர். அந்த கோவிலுக்கு ஜாதகர், அந்த பிரம்மஹத்தி தோஷம் உள்ள ஜாதகர் போகணும். தலைவாசல் வழியாக உள்ளே போயிட்டு அந்த கோவில் போய் பரிகாரம் செய்து, அர்ச்சனை செய்து, அந்த சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு பின்வாசல் வழியாக வெளியில் வரணும். போகிற வாசல்லே வெளியில் வரக்கூடாது, தலைவாசல் வழியாக உள்ளே போகணும்.
சாமி கும்பிட்டுட்டு பரிகாரம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு பின்வாசல் வழியாக அந்த ஜாதகர் வெளியில் வரணும். அப்படி செஞ்சுட்டா அந்த தோஷம் அதோட விளைகிறதா ஐதீகம், ஜோதிட சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. அதனால் இந்த பிரம்மகத்தி தோஷம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் திருவிடைமருதூர் சென்று மகாலிங்கேஸ்வரர் சிவனை தரிசனம் பண்ணி அந்த தோஷத்தை கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இது போன்ற பல நல்ல ஜோதிட தகவல்களை பார்க்குறது நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். நன்றி, வணக்கம்.